ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். இது நல்ல மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்லணும்னு ரொம்ப ஆசை. போன வாரம் எங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்ததுங்க. மீட்டிங்கில் நிறைய பஞ்சாயத்தாச்சு. பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்காக இந்த கதையை சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ரமேஷ், சுரேஷ் அப்படின்னு 2 மரம் வெட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்பாங்க. ஆனால் சுரேஷ் பார்த்திங்கன்னா ரமேஷை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருந்தார். ரொம்ப நாளாகவே இது ரமேஷ்க்கு சுரேஷ் மட்டும் எப்படி இவ்வளோ அதிகமாக மரம் வெட்டுறான் அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ஆனால் அவன் எங்கே பொறாமப்பட்டோன்னு தப்பாக நினச்சிருவானோன்ட்டு ரொம்ப கவலையும் பயமாகவும் இருந்ததுனால கேட்கவே இல்லை. ஆனால் ரொம்ப ஆர்வம் அதிகமாகிட்டதுனால மண்டை வெட்டிக்க அளவுக்கு இருந்தோன்னே கேட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் வாய் திறந்தே கேட்டார் ரமேஷ். எப்படிப்பா நீ மட்டும் நிறைய மரம் வெட்டுற, அப்புறம் களைப்பாகவும் ஆகவே மாட்டேங்கிற, எப்படி அப்படின்னு கேட்டார். சுரேஷ்க்கு இது ஒன்றும் அவ்வளோ ஆர்வமான விஷயம் இல்லையே, அதனால் இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லையப்பா அப்படின்னு கேட்டு திருப்பி நீ கேட்குறாரு. ஆமாம், நீ எப்படி மரம் வெட்டுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறார், தினமும் உன்னை விட கொஞ்சமாவது அதிகம் வெட்டணுன்ட்டு காலையிலேருந்து மாங்கன்னு சாயங்காலம் வரைக்கும் வெட்டுறேன்ப்பா, வெட்டி தள்ளிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட சுரேஷ்க்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படிப்பா காலையிலேருந்து ஓய்வே இல்லாமல் சாயங்காலம் வரைக்கும் எப்படி மரம் வெட்டுற, அதான் நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து தான்ப்பா வெட்டுவேன், அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரின்னு அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சாரு ரமேஷ். காலையில் 2 பேரும் வழக்கம் போல் காட்டுக்கு போகிறாங்க, மரம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ரெஸ்ட் எடுத்து வெட்டுறாரு. சாயங்காலம் ஆச்சு. ரமேஷ்க்கு ஆர்வம், ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு போய் கேட்குறாரு. இந்த தடவை 2 பேருமே களைப்படையில, 2 பேருமே டயர்டாகவே ஆகலை. ஆனால் நம்மால் வழக்கத்தோட கம்மியாக வெட்டியிருந்தார். ரொம்ப நொந்து போயிட்டார். நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட ஏதோ முக்கியமான ரகசியத்தை மறைக்கிறான்னு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல அவருக்கு. அடுத்த நாள் 2 பேரும் காட்டுக்கு போகிறாங்க. தனித்தனியாக பிரியறதுக்கான ஒரு இடம் வந்துச்சு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா மரம் வெட்ட போகவே இல்லை. அவன் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணுறாரு. இன்னைக்கு எப்படி இந்த ரகசியத்தை கண்டே பிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் ஃப்ரெண்டு போகிறாரு. ஆனால் சுரேஷ் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அரை மணி நேரமாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் அவர் ஒரு கோடாரியை ஷார்ப்பாக தீட்டிகிட்டே இருந்தார். அப்போ தான் ரமேஷ்க்கு தெரிஞ்சுது, இவ்வளவு நாளாக மொக்க கோடாரியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருந்திருக்குமே, ரெஸ்ட் டைமில் வர மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணலையே அப்படின்னு யோசித்தார். ஆஃபீஸ் மீட்டிங்கில் இதை கேட்ட பிறகு ஸ்கில் டெவலப்மெண்ட் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுது. நம்ம எந்த வேலையுமே அடுத்தவங்களை விட பெட்டராக செய்ய அந்த வேலைக்கான ஸ்கில்லை அப்பப்போ அப்டேட் செய்யணுங்க. ஸோ 2023க்கு கேலண்டரையும் உங்களையும் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.